Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. காசா சிட்டியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரமாக்கி வருகிறது. மறுபுறம் இஸ்ரேலில் போராட்டம் நடத்தும் மக்கள் போரை நிறுத்துமாறு வலியுறுத்தி வருகிறார்கள். அங்கிருக்கும் சூழல் குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் ஜெருசலேமில் இருந்து விளக்க கேட்கலாம். நாம் தற்பொழுது இப்போ ஜெருசலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் முதல்ல அக்டோபர் 7ஆம் தேதி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாக்குதல் நடத்திய போது 251 பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 1200 பேரை அங்கேயே கொலை செய்து விட்டார்கள். இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் 64,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் பணைய கைதி என்று வரும்பொழுது நிறைய பேரை மீட்டிருக்காங்க, சில பேர் உயிரிழந்திருக்காங்க. கடைசியாக 48 பணைய கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். அதில் 20 பேர் உயிரோடு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 20 பணைய கைதிகளும் ஒரேடியாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போர் நிறுத்தத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலிய படைகளை அதிக அளவில் காசா சிட்டிக்குள்ளே அனுப்பியிருக்காரு. படைகள் திபு என புகுந்திருக்கிறார்கள். ஹைரைஸ் பில்டிங் என அழைப்பார்கள், உயர்ந்த கட்டிடங்களை டார்கெட் செய்து அடித்து வருகிறார்கள். காசாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 21 லட்சம் பேர். இதில் சுமார் 10 லட்சம் பேர் அந்த காசா சிட்டி பகுதியில் மட்டும் இருக்காங்க. இஸ்ரேல் அவங்கள தெற்கு நோக்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மக்கள் அந்த பக்கம் போனால் எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் போய் கொண்டிருக்க உலக அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டுமா என்று சில நாடுகள்லாம் ஐநாவில் இதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இதை கண்டிக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, டெல் அவீவ் அவங்களுடைய மிகப்பெரிய நகரத்திலிருந்து போராட்டத்தை ஜெருசலத்தை நோக்கி ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரம்மாண்ட பேரணியெல்லாம் நடைபெறுகிறது ஜெருசலத்தில். பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட போதும், அத்தனை பணைய கைதிகளும் மீட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரம்மாண்ட பேரணிகளை நீங்கள் காட்சிகள் பார்க்கலாம். of the citizens of Israel want a ceasefire and the return of all the hostages, and perhaps demonstrating today 20 of them hopefully still alive, and they must be brought home right away. இப்பொழுது நாம ஒரு இஸ்ரேல்ல அரசாங்கத்தின் லைப்ரரியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த லைப்ரரி ஊழியர்கள் அவங்களுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் ஹமாஸ் பணைய கைதியாக பிடித்து கொண்டு போனவர்கள். இவங்க என்ன திரும்பல. லைப்ரரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க சீக்கிரம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு சேர் போட்டிருக்கோம், அவங்களுக்காக ஒரு புக்கு வச்சிருக்கோம். இதில் ஏற்கனவே 251 சேர் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச புக்கு வச்சிருந்தோம். ஆனால் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய சேர்களை எடுத்து விட்டோம். கடைசியாக 48 சேர்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அதில் 20 பேர் வந்து இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இதற்காக அரசாங்கத்தை வலியுறுத்த, எங்களுடைய மன உணர்ச்சிகளை அரசாங்கத்திடம் கொட்டுவதற்காகவே ஊழியர்களாகிய நாங்கள் இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யூதர்களுடைய புனித தலமான வெஸ்டர்ன் வால், அந்த ஜாஃபா கதவு, மிகப்பெரிய கதவு, அதிலேயும் அவர்கள் இவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரை அதிகமாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்றவர்களின் உறவினர்கள். போரை முடித்து விடுங்கள், பணைய கைதிகளை மீட்டு வாருங்கள், மரணித்தவர்களை கொண்டு வந்து கண்ணியமாக அடக்கம் செய்ய வேண்டும், உயிரோடு இருப்பவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜெருசலத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வர்றதுக்காக
எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.